வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 போர்டு ஆல்ரெடி போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்ன யாரடா கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்தில் குரு நீரோட்டம் அப்படி. எங்கே வருதுன்றது பாருங்கள். அந்த இடத்துல அம்பு திரும்பி பாருங்கள். அம்பு திரும்புகிற இடத்துல தான் சனி மூலை. வாட்டம் எங்கே வருதுன்றத பாருங்க. இங்கே ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த போர் எங்கே இருக்குது அதையும் காட்டி விட்டுறேன். எந்த இடத்துல இருக்குது அதில் தண்ணி இல்லைன்றாங்க. அதனால தான் மறுபடியும் நான் இங்கே வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு இடத்துல பார்க்கணும் சாமி, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன நான் வந்துருக்கிறேன். பாருங்க, எல்லா பக்கம் ரவுண்ட் பண்ணி வரேன் நான். அம்பு அதுதான் திரும்பும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா கையை தான் பிடிச்சின்னுக்கிறேன். நீங்கள் பாருங்க, கிட்ட போகிற பாருங்க. நான் கிட்ட போகிறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறேன் நான். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்றது. அதான் நகர்ந்து போகிறேன் நான். பாருங்கள், கிட்ட வந்திருக்கேன் நான். இந்த மனை உள்ள தண்ணி எங்கே உள்ளே வருது, எத்தனை ஓடை இருக்குது, அதை கூட காட்டி கொடுத்துட்டு போயிடுறேன் நான். எல்லாமே வீடியோவில் பாருங்கள், பார்க்கலாம்.
பாருங்க, தண்ணி இருந்தால் தான் சுத்தம். இது தண்ணி இல்லைன்னா எங்கேயுமே சுத்தாது. பாருங்க, உங்கள் ஊருக்கு வச்சுன்னு பாருங்க. தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ரோலிங் அடிக்கும். தண்ணி இல்லைன்னா ரோலிங் அடிக்காது. பாருங்க, சும்மா கை தான் பிடிச்சிருக்கிறேன் நான். அதுதான் சுத்தமாக கண்டி நம்ம ஒன்றுமே பண்ண, சும்மா பிடிச்சின்னுக்கிற நாள் தான். என்றதை எதுவும் காட்டி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊற்று வந்து லைட்டாக ஊற்று ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வந்து பாயிண்டினுடைய வாட்டம். கீழே ஒரு பைப் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பைப்பை தான் பிடிச்சிருக்கிறக்காண்டி அதுதான் ரோலிங் ஆகிடுது. அது நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க, என்ட்ரன்ஸு எப்படி பிடிச்சிருக்கிறேன் பைப்பில், இல்லை இவர் கை ஆட்டுறாரா என்ன, பைப்பு இவர் ஆட்டுறாரான்றத பார்ப்பீங்க. அதனால் பாருங்கள், பாருங்க, பைப்பு கீழே ஒரு பைப்பு இருக்குது. அந்த பைப் மேலே தான் கை பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதில் கையை பிடிச்சின்னு இருக்கிறேன். அது பாட்டு தான் சுற்றுறதுக்காண்டி ரொம்ப ஒன்றும் போகிறது கிடையாது. தண்ணி இல்லைன்னா சுத்தாது. தண்ணி இல்லாத இடத்துல கை வைக்கிற பாருங்க. பாருங்க, இதெல்லாம் இங்கே இல்லைன்னா உள்ள ஒரு காப்பர் பைப் ஒன்று இருக்குது. அந்த காப்பர் பைப் மேலே தான் கை பிடிச்சிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்க, எங்கே வர பாருங்க. நாங்கள் பாருங்க, இதில் எதுவும் இல்லை. இருந்ததுன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். பாருங்க, பாயிண்ட் எங்கே இருக்குதோ அங்கே தான் சுத்தம். பாயிண்ட் இல்லைன்னா சுத்தாது.